ஹைப்பா, நாங்கள் இப்போ 5 ஃபால்ஸ்க்கு குளிக்க கிளம்பியாச்சு. இது மறுநாள் காலையில் குளிக்க கிளம்பிட்டு 5 ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்துட்டு 2-3 கோயில் இருக்குது, கோயிலுக்கு கிளம்பணும். வாங்க 5 ஃபால்ஸுக்கு போகலாம். போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. அங்க வீடியோ எடுக்க முடியல. சரி, இப்ப சாரி மாத்திட்டு ஹைப்பா ஃபால்ஸ்க்கு போய் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கடையம் நித்திய கல்யாணி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, சாப்பிட்டுட்டு நித்திய கல்யாணி கோயிலுக்கு போக வேண்டியதுதான். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எங்க ஊர் கோவில் கொடையில விளக்கு பூஜைக்கு கொடுத்த சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு இதை கட்டிக்கலாம் கோவிலுக்குன்னா இந்த சாரியை கட்டியிருக்கேன்ப்பா. போய்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? கோவிலுக்கு தான். நம்ம இந்த பக்கம் ஊருக்கு வந்ததே எல்லா கோயிலுக்கும் போகிறதுக்காக தான். இங்கே கடையம்ன்ற ஊரில் நித்திய கல்யாணி கோவில், அது முல்லைவனநாதர் நித்திய கல்யாணி கோவில், சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகமா, சரி அந்த கோயிலையும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். நல்ல கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அது எப்படி வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது. நல்லா அதான். ஆனால் கிராமத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேற்கொண்டு கோயிலில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கடையும்
கடையம்ன்ற ஊரில் நித்திய கல்யாணி கோவில் முல்லைவனநாதர் அங்கே தான் நம்ம போயிருக்கோம். வாங்க கும்பாபிஷேகம் காலையிலேயே முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு அந்த அலங்காரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வண்டியிலே செருப்பை விட்டுருக்கு. நல்லபடியாக சந்தோஷமாக சாமி தரிசனம் முடிச்சாச்சு. ரொம்ப கூட்டமாக இதுவாக இருந்தது. என்னால் ரொம்ப ரஷ்ல தான் சாமியை பார்த்தேன். ஏதோ ஒரு வழியாக கண்ணில் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கீழப்பாவூரில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி 12க்குள்ளே அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு கூகுள் மேப் போட்டுட்டு 2 வீலரில் கிளம்பியாச்சு. கரெக்டாக 11:40 கிட்ட நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணோம். இது வந்து பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் உள்ளே இருந்தாங்க. பின்னாடி பக்கம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தாங்க. பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிட்டோம் நாங்கள். ஈவினிங் தான் வந்து தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் இளஞ்சி குமாரர் கோயிலுக்கும் போகலான்றது ஐடியா. வாங்க கோயிலை நல்லா சுற்றி பார்த்துடலாம். அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நல்லா கோயில் பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு. இந்த ஃபேன் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஒரு ஃபேனு அந்த பக்கம் ஒரு ஃபேனு. காற்று அவ்வளோ சூப்பராக வந்தது. ஒரு சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.